வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? இன்னி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லார் வீட்லேயும் கடலை மாவு கண்டிப்பாக இருக்கும் பஜ்ஜி பக்கோடா பண்ணுறதுக்கு. அதை வச்சு தான் ஒரு பர்ஃபி பண்ண போகிறேன். கடலை மாவு பர்ஃபி ஆர் பேசன் பர்ஃபி. இதுக்கு வேண்டியிருந்து கடலை மாவு, சர்க்கரை, நெய், நட்ஸ், கேஷ்யூ, பாதாம் இதெல்லாம் இருந்தால் எடுத்துக்கலாம். ஏலக்காய். இப்போ முதல்ல வந்து கேஷ்யூ, பாதாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து பாதாம் இல்லாதனால நான் வீட்டில் வந்து கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்து அதையும் சேர்த்துக்கிறேன். அதை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இது கூட வந்து சர்க்கரை வந்து 1.25 கப்பு வேணும், பவுடர் பண்ணின சர்க்கரை. ஏன்னா 1 கப்பு கடலை மாவு. சர்க்கரை அரைக்கும் போதே அது கூடயே 2 ஏலக்காவும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, ரொம்ப வாசனையாக ரொம்ப பர்ஃபி ஃபுல்லாக சோம்பு வாசனை வந்துடும். சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கேன். வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சர்க்கரையோடு சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, சர்க்கரை. சர்க்கரை வந்து இந்த கப்பு வந்து 1.25 கப்பு இருக்கும். மெஷர்மெண்ட் கப் படி 1.25 கப்பு. அது கொஞ்சம் பெரிய கப்பு. இதை அப்படியே சேர்க்க போகிறேன். இது கடலை மாவு வந்து கொஞ்சம் சில பேருக்கு ஸ்டொமக் அப்செட் இருக்கும், அதுக்கு தான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்தேன். இப்போ நெய் வந்து நெய்யும் 1 கப்பு வேணும். 1 கப்பு கடலை மாவுனா 1 கப்பு நெய் வேணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கலந்து விட்டு கலந்து விடுவேன். அதில் முதல்ல கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன், 1/4 கப்பு. அதில் கடலை மாவை சேர்த்துருக்கேன் 1 கப்பு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா லோவாக வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம், லோ டு மீடியம் அப்படி வச்சு கலந்து விடணும். இல்லைன்னா கடலை மாவு சீக்கிரமாக அடியில் பிடிச்சிக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ண அது வந்து வாசனை வரும், கடலை மாவோட வாசனை. ப்ளஸ் வந்து கொஞ்சம் கடலை மாவும் வெந்து வரும், இந்த பச்சை வாசனை போய். அதனால் நெய் விட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஃபுல்லாக நெய்யில் மிக்ஸ் ஆகிடுச்சு கடலை மாவு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் வந்து அதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கேன். அது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். பவுடர் பண்ண சர்க்கரை, ஏலக்காவோட கொஞ்சம் சோம்பும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ண வந்து இலங்கும் கொஞ்சமாக. இது கூட நட்ஸ் பொடி பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துட்டேன். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இலகி வரும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். அப்பப்போ தேவைப்படும் போது நெய் விட்டு கலந்துக்கலாம். அது அப்படியே எல்லாம் உருண்டு திரண்டு எல்லாம் ஒன்றா வரும். அதுதான் கடைசி பதம். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, பொறுமையாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாம் ஒன்றா ஆயிருக்கு, கெட்டியாயிருக்கு. பாருங்க, சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ இதை வந்து தட்டில் கொட்டி ஃப்ளாட்டன் பண்ணி அதை பர்ஃபி போடணும். ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா, நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ்,
அந்த மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு தான் பண்ணினேன். வாயில் வச்சா நல்லா கரைஞ்சிரும், அப்படியே அந்த மாதிரி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நான் இந்த ஸ்லைசஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 1/2 hour போதும் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அழகாக பர்ஃபி மாதிரி வந்துடும். அது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து வீட்டில் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் நல்லா ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணினேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 minutes டைம் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வாயில் வச்சா கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி இல்லையா, ஈஸியாக பண்ணிடலாம். இது கட் பண்ணி பிளேட்டில் வந்து பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ஸ்வீட்ஸ்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இது ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா, கடையில் வாங்கி கொடுக்குறத விட. செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா இன்னும் நல்ல ரெசிபியோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். ஹேவ் அ குட் டைம்.